அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா ஆசையுடன் தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் கழக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் தங்கள் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆண்டிப்பட்டி தொகுதி கழக வேட்பாளர் செல்லப்பாண்டியன் தொகுதிக்கு உட்பட்ட கல்லகவுண்டம்பட்டி, கருநாக்கமுத்தன்பட்டி, சுருளிப்பட்டி, நாராயணதேவன்பட்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மக்களை சந்தித்து தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். வீதி வீதியாக சென்ற கழக வேட்பாளர் செல்லப்பாண்டியனுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களிப்பதாக உறுதியளித்தனர். தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் ஏசாதுரை தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மட்டக்கடை, எஸ் தெரு, 1ஆம் கேட் உள்ளிட்ட இடங்களில் வீடு வீடாக சென்று தென்னந்தோப்பு சின்னத்திற்கு அவர் ஆதரவு திரட்டினார். முன்னதாக ரட்சணியபுரம் பகுதியில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து கழக வேட்பாளர் ஏசாதுரை மரியாதை செலுத்தினார். மேலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் சோனியா காந்தி நாவினிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தென்னந்தோப்பு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நாவினிப்பட்டி, கீழவளவு, செம்மணிப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களுக்கு சென்ற வேட்பாளருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் மக்கள் நலத்திட்டங்கள் மீண்டும் தொடரவும், சின்னம்மா தலைமையில் கழக ஆட்சி அமையவும் வாக்காளர்கள் அனைவரும் தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்களித்து பெரும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கழக வேட்பாளர் கேட்டுக் கொண்டார். முன்னதாக நாவினிப்பட்டி மந்தை சுவாமி கோவிலில் வெற்றி வேண்டி கழக வேட்பாளர் சிறப்பு பிரார்த்தனை செய்தார். செய்யூர் தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் முருகவேல் மீன் விற்பனை செய்யும் பெண்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கடப்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட கழக வேட்பாளர் முருகவேலிடம் மீன் விற்பனை செய்யும் பெண்கள் கடப்பாக்கம் பகுதியில் துறைமுகம் அமைக்கவும், மீன் விற்பனை கூடமும் கிராமங்களில் உள்ள அடிப்படை கட்டமைப்பை சரி செய்யவும் கோரிக்கை விடுத்தனர்.